மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதாக பத்திரிகைகள் செய்திகள் அது சம்பந்தமாக உங்களோட கருத்து? இல்லை, இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு செய்தி. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாங்கள் பேசிய வெவ்வேறு விஷயங்களை சம்பந்தம் இல்லாமல் வெட்டி ஒட்டி வேறு ஒரு அர்த்தம் வரும்படி அந்த செய்தி என்பது இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன், மறுக்கின்றேன். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் 2 முக்கியமான பிரச்சனைகள் என்பது எடுத்துக்கொள்ளப்பட்டது, பேசப்பட்டது. ஒன்று, நலத்திட்டங்களுக்கான பயனாளர்கள். அப்படிப்பட்ட கடந்த காலங்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பயனாளர்கள் அரசு விதிகளுக்கு புறம்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு. எனவே அந்த பயனாளர்களை நீக்கிவிட்டு புதிய பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்த பொழுது அப்படியெல்லாம் முழுமுற்றாக நீக்க முடியாது. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள் விதிகளின்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களா? குறிப்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள், ஏற்கனவே வீடற்றவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை பாருங்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்டிருந்தால் அந்த பயனாளர்கள் தொடர வேண்டும். அப்படி தேர்வு செய்யப்படாமல் விதி மீறல் இருந்திருந்தால் அது பரிசீலிக்கப்பட்டு புதிய பயனாளர்கள் தேர்வு செய்யப்படலாம் என்று வழிகாட்டுதல் செய்யப்பட்டது. அதாவது கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் கற்காலம், இப்பொழுது நடப்பது பொற்காலம் என்பது போன்ற ஒரு நிலையை எடுக்கக்கூடாது என்று நாம் தெரிவித்தோம். அதே போல முக்கியமாக மதுரை மாநகராட்சியினுடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கடந்த 2 ஆண்டுகளாக மதுரை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியை அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு அவுட் சோர்சிங்க்கு நம்முடைய அரசு கொடுத்தது. அதனுடைய விளைவை கடந்த 2 ஆண்டுகளாக மதுரை மாநகரம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு குப்பைகளின் நகரமாகவே மாறிப்போனதற்கான விமர்சனங்கள் எல்லா தெருக்களிலும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு மோசமாக தூய்மையை பேணுவதில் அந்த நிறுவனம் முழுக்க முழுக்க லாபத்தை மையப்படுத்தி எந்த வேலையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய மறுக்கிற ஒரு பணியை 2 ஆண்டுகள் செய்தது. இதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி இருக்கின்றோம். அதே போல அந்த தொழிற்சங்கம் CITU VCK தொழிற்சங்க தோழர்கள் கடந்த ஆண்டு முழுமையும் போராடி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து கடந்த ஆண்டு 12 மாதமும் போராடி இருக்கிறார்கள். இதனுடைய உச்சமான ஒரு விஷயம்தான், தினசரி அந்த நிறுவனம் 916 டன் குப்பைகளை அள்ளி கொண்டு போய் வெளியேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக 100க்கும் மேற்பட்ட டன் மண்ணை அள்ளி கொண்டு போய் கொட்டிவிட்டு குப்பைகளை அள்ளி கொட்டிவிட்டதாக பில் எழுதி கணக்கு காட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கடந்த ஜனவரி மாதம் இதே ஆய்வுக் கூட்டத்திலே நாங்கள் கிளப்பினோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த காலத்திலும் எடுக்கவில்லை, இப்பொழுதும் எடுக்கவில்லை. இந்த கூட்டம் நடக்கிற வரை எடுக்கப்படவில்லை. இந்த கூட்டம் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு கூட DYFI தோழர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு தூய்மை பணிக்கான ஒதுக்கப்பட்ட 2 லாரியில் முழுக்க மண் அள்ளி கொண்டு போனதை பிடித்து காவல் நிலையத்திலிருந்து புகார் அளித்திருக்கிறார்கள். எனவே தான் அந்த கூட்டத்திலே இந்த பிரச்சனையை நான் தான் கிளப்பினேன். இதன் மீது உடனடி நடவடிக்கை வேண்டும் என்று தெரிவித்தோம். அடுத்த நாள் மாநகராட்சியினுடைய ஆணையர் எனக்கு என்னிடம் பேசினார். நேற்றைக்கு அந்த 2 லாரியின் மீது மாநகராட்சியின் சார்பிலேயே மண்ணள்ளி போனதற்கான புகாரை காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறோம் என்று சொன்னார். அதே போல நேற்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக முழுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அதை வரவேற்கிறேன். இந்த சொல் செயல் வடிவம் பெற வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் மட்டுமல்ல, இப்பொழுதும் அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த விதிகளே அப்படித்தான். இந்த விதியே தனியாருக்கான விதிதான். மாநகராட்சி ஆணையரே இதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த டெண்டர் கொடுக்கிறது மாநில தலைமையகம். மாநில தலைமையகத்தில் ஒப்பந்தம் எடுத்துட்டா மாநகராட்சியுடைய எந்த அதிகாரிக்கும் அந்த நிறுவனம் கட்டுப்படுவதில்லை. எனவே தான் எத்தனை ஊழியர்கள் போட வேண்டும் வேலைக்கு, அவர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்க வேண்டும், எத்தனை வாகனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற எல்லாவற்றிலும் ஊழல் நடப்பதை தொடர்ந்து 2 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கூட எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இது சம்பந்தமாக புகார் அளித்திருக்கிறார், செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இது எல்லாம் தொடர்கதையாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படை என்பது தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கிற ஒரு தவறான முடிவு. இப்பொழுதும் கூட இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வது, 7 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் சுமார் 4.5 5 கோடி பேர் நகர்ப்புறத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த 5 கோடி பேர் வாழுகிற நகர்ப்புறத்தின் தூய்மையை தனியாருக்கு கொடுப்பது என்பது வெறும் 21 நிறுவனங்களின் லாபத்திற்காக 5 கோடி மக்களின் நல வாழ்வை கொண்டு போய் அவர்களிடம் ஒப்படைக்கிற ஒரு மிக மோசமான ஒரு வேலை. இது நீக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை நாங்கள் பேசுகிற பொழுது முற்றிலும் வேறு ஒரு அர்த்தம் தொனிக்கும்படி செய்தியை வெளியிட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் முற்றாக, இது எந்த வகையிலான ஊடக அறம் என்று தெரியவில்லை, இது முற்றாக நான் மறுக்கிறேன், கண்டிக்கின்றேன். இந்த பிரச்சனையில் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கிற பிரச்சனையில் இந்த அரசு உறுதியோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.